நம்ம என்ன பண்றோம், மூளையை கெடுத்துறோம். இதுக்கு உதாரணம் எப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீட்டாடின் டென்ஷன், சரிங்களா? இது பவர்ஃபுல்லான என்னது, பவர்ஃபுல்லான விஷத்தன்மை உள்ள ஒரு டென்ஷன், சரிங்களா? பாய்சனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை வச்சு சின்ன ஒரு லைவா டெமோ பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தவறான பழக்கங்களுக்கு மேலே இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் யோசிச்சு இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, மூளைய ரொம்ப வைரஸ் ஆக்கிட்டாங்க. வைரஸ் ஏற ஏற அதுல உள்ள மூளையில உள்ள செல்கள் என்ன ஆயிடும், உங்களுக்கு டேமேஜ் புரியுதா? இந்த மாதிரி தன்மையில அப்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, அப்ளைங்க வைரஸ் ரொம்ப நிறைய இருக்குது, பேராசிட்டமால் மாத்திரை போட்டா சரியாயிருமா? அதுக்கு என்ன பண்ணணும், மூளையில அதுக்கு தகுந்த உரியது கொடுக்கணும், சரிங்களா? அதனால இப்ப நீங்க ஃபீல்டுக்குள்ள போறீங்க வரீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதை பத்தி சொல்றீங்க. சில விமர்சனங்கள் பண்ணுவாங்க, சில நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் எப்படி நடக்குதுல நம்ம போட்டு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன தோணும். சில பேருக்கு இது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு வந்து கிடைச்ச வாய்ப்பு, நல்ல வாய்ப்பை எடுத்தாலும் இந்த மாதிரியான நெகட்டிவ் மைண்ட் செட்டை யோசிச்சு என்ன பண்ணிடுறது, இந்த மாதிரி நிலைமைக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ட்ரீட்மெண்ட்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். என்ன எஜுகேஷன் புரியுதா இல்லைங்களா? இப்ப நான் சொன்ன ட்ரைனிங்ல சொன்னல, ஒவ்வொரு ட்ரைனிங் அவர் உட்கார அவர் என்ன நிலைமைக்கு மாறாரு பார்ப்போமா? இங்க டாமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ட்ரைனிங், என்டிஓ, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அடுத்தது பேசிக் நாலேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங் நாலேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டெவலப்மெண்ட் செமினார், அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 பிபி ட்ரைனிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கிளாஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெமோ செக்ஷனு. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங்ல உட்கார என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. அவர் மைண்ட் நல்ல பிளாங்கா இருந்து மக்கி போன மைண்ட் என்ன ஆகுது, இது இந்த தண்ணிய சும்மா ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ஊற்றிருந்தேன் அப்படின்னா இந்த அவர் மைண்ட் கிளியரா இருக்குமா? நான் என்ன பண்ணேன், ஊட்டதான் கிளீன் ஆகுது. அப்ப தொடர்ந்து நம்ம பயிற்சியை கத்துக்கிட்டா மட்டும் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். எங்களோட வார்த்தைகள் நெகட்டிவ் மைண்ட் செட் ஒரு